ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் லெனி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சேனல் பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட ஷாப்பிங் vlog, செகண்ட் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாண்டி பஜார் பக்கத்துல டி நகர்ல தான் ஷாப்பிங் போக போறோம். ஸோ ஒரு கொரோனாக்கு அப்புறம் இப்பதான் அந்த பக்கம் ஷாப்பிங்காக வந்திருக்கோம். போவோம், ஷாப்பிங் பண்ணுவோம். நான் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்றேங்கிறதையும் நீங்களும் பாருங்க. இதுதான் இந்த மாதத்தோட லாஸ்ட் ஷாப்பிங் அண்ட் அவுட்டிங் கூட. ஏன்னா October 4 வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது, எங்கேயும் கண்டிப்பாக வெளியே போக முடியாது. நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து குமணஞ்சாவடி வழியாக தான் டி நகர் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கோம். பூந்தமல்லிலேருந்து டி நகர் போகிறவங்களுக்கு இதுதான் ஈஸியான வழியாக இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வானகரம் அப்புறம் மதுரை வயல் வழியாக வந்து கோயம்பேடு போய் வந்து நம்ம டி நகர் போகலாம். இதுதான் மதுரை வயல் ஏரியாங்க. நாங்கள் இங்கே தான் 13 வருஷமாக இந்த ஏரியாவில் தான் இருந்தோம். அண்ட் பெஸ்ட் ஏரி தண்ணினா அது மதுரை வயல் தண்ணி தான். தண்ணி நல்லாயிருக்கும். மதுரைவாயல் தாண்டி வந்துட்டிங்கன்னா கோயம்பேடுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே உங்களுக்கு ரோஹிணி தேட்டர் நீங்கள் பார்ப்பீங்க. தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன், நியூஸ்லலாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. கோயம்பேடு ரோஹிணி தேட்டர்னு சொல்லுவாங்க, அது இதுதாங்க. இந்த பிரிட்ஜ் ஏறி நீங்கள் கீழே இறங்கி போனால் மட்டும்தான் நம்மளால் வடபழனி ரோடை பிடிச்சி வந்து டி நகர் போக முடியும். ஸோ பிரிட்ஜ் மேலே தான் இப்போ போயிட்டுருக்கோம். பிரிட்ஜ் கீழே இறங்குனதும் என்னோடய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன், விஜயகாந்த் சாரோட நினைவு இடம் இருக்கும். நான் வந்து கொரோனாவுக்கு அப்புறம் இந்த பக்கம் வர்றதே கிடையாது. ஸோ அந்த பிரிட்ஜ் கீழே அந்த பெயிண்டிங்ஸே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்ததுனால என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. இந்த பெயிண்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் அதையே அப்படி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். கோயம்பேடு தாண்டிட்டிங்கன்னா வடபழனிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு தான் போக முடியும் டி நகருக்கு. ஆக்சுவலாக இது எல்லாமே இப்போ ஒன் வே தான். மெட்ரோ ட்ரெயினுக்காக வேலை நடக்கிறனால டிராஃபிக் வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த இடத்துலாம் தாண்ட ரொம்ப கஷ்டம். ஸோ அதை தாண்டி வந்துட்டிங்கன்னா டி நகர் பக்கத்தில் வரும்பொழுது உங்களுக்கு காமராஜர் அவரோட நினைவு இல்லம் வந்து பார்க்க முடியும். என்னோடய ரைட் சைடில் தான் இருக்குது. ஸோ என்னால் தெளிவாக வந்து வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதுதான் காமராஜர் சார் அவரோட நினைவு இல்லம். இதை தாண்டி நீங்கள் டி நகருக்குள்ளே என்ட்ரு அந்த பிரிட்ஜஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி டி நகர் பிரிட்ஜ் பக்கத்துலேயே கொஞ்சம் பார்க்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் இருக்குது. இப்போ அங்கே எதுவுமே அப்படி கிடையாது. ஸோ பாண்டி பஜாருக்குள்ளே எங்கேயாவது பார்க்கிங் பண்ண பிளேஸ் இருக்குமா அப்படின்னா நாங்கள் பார்க்குறதுக்காக வந்தோம். இதுதான் பாண்டி பஜார். இங்கே பார்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா, பார்க்கிங் பண்ணால் உள்ள பக்கத்துலேயே ஆள் இருக்கணும்னு சொன்னாங்க. இல்லைனா ஃபைன் வந்து 500 ருபீஸ் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வேணாம் அப்படின்ட்டு காரை இன்னொரு இடத்துல டி நகருக்கு தானே நம்ம ஷாப்பிங்காக வந்திருக்கோம். ஸோ டி நகர் பக்கத்துலேயே ஒரு இடத்துல வந்து தெருவுக்குள்ளே வந்து காரை பார்க் பண்ணிட்டு நடந்தே ஒரு 10 மினிட்ஸ் நடந்தே தான் அந்த பிரிட்ஜ் கீழே வந்திருக்கிற ஷாப்பிங் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க இடம்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கிங் இருந்த இடம் தான். இப்போ அது எதுவுமே கிடையாது, இல்லை மெட்ரோ ட்ரெயினுக்காக எடுத்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இடம் தான் ஸ்டார்டிங். ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ் இருக்கும். பட் ஆப்போசிட்லேயே வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் மாதிரியெல்லாம் இருக்கும். பெட்ஷீட், கச்சீஃப் எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ்லேருந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ரோட்லேயே வந்து பார்க்கலாம் நீங்கள். ஆக்சுவலி திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான கடையை காட்டுற மாதிரி தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தோணும். ஆக்சுவலாக ஃபேன்சி ஸ்டோர்ஸ், அப்புறம் பேக், ஹேர் அசசரிஸ், வளையல் இப்படி எல்லாமே இருக்கும். பட் நிறைய கடைஸ் வந்து அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப வச்சுருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லா கடையிலையுமே ஒரு வாட்டி விசாரிச்சுட்டு வாங்க. எல்லா கடையிலுமே ரேட் வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்ததுமே ஒரு கடையிலேருந்து வாங்காதீங்க. ஃபுல்லாக வந்து 3-4 கடையில் கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் வாங்க ஆரம்பிங்க. ஷூஸ், செப்பல்லாம் ஃபேன்சியாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேக்கும் அப்படி தான் ஸ்டார்டிங் 200லேருந்து வரைக்கும் பேக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஃபுட்ஸ் அப்படி தான், சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். சும்மா நடந்துட்டு இருக்கும்போது சாப்பிடணும்னு தோன்றவங்க நின்று சாப்பிடுவாங்க. எல்லாமே வந்து ஃபுட்பாத்லேயே இருக்கும். ஆக்சுவலாக சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட் ரோட்டில் தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு எதிர்ப்புறமாக வந்து ஃபுட்பாத்தில் வந்து நடக்க ஆரம்பித்தோம். என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இங்கே சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் டாய்ஸ் அதெல்லாம் வந்து 1-2 கடை தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து லேடிஸ் செக்ஷன்ஸ் தான். டாப்ஸ் எல்லாம். ஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேட்டால் தான் வெளியேருந்து வரும். ஆக்சுவலாக பேண்டெல்லாம் வெளியே போட்டிருப்பாங்க. நம்ம கேட்டால் தான் டிஷர்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. லேடிஸ்க்கு அப்படி கிடையாது, எக்கச்சக்கமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வாங்கினதுன்னா அதுதான், இந்த ஹேர் பேண்ட் தான். பாதுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஹேர் பேண்ட் தான் நான் ஃபஸ்ட்டாக வாங்கினேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப்ஸ் இருக்கும், பேக், பர்சஸ் இப்படி எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் வெரைட்டிஸாகவே இருந்துச்சு. ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ரேட்லேயும் சரி தான், வச்சிருந்த பொருள்லேயும் சரி தான், எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்துட்டு போயிட்டு ரிட்டன் வந்தால் பிடிச்சதெல்லாம் வாங்க ஆரம்பித்தேன். எனக்கு இந்த பெல்ட்டில் வந்து பிளாக் கலர் பெல்ட் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே தான் செகண்ட் நான் வாங்கினேன். அண்ட் அப்புறம் வந்து இந்த பேங்கிள்ஸில் வந்து பிளாக் கலர் ஸ்டோன் பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிளாக் மெட்டல் பேங்கிள் தான். ஸோ தேர்ட் வாங்கினது இதுதான் நான். அண்ட் ஜுவல்ஸ் வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி நிறைய இருந்துச்சு.
மோஸ்ட்லி பிரைடல் கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் இங்கே நிறைய பேர் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய கொஞ்சம் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. துப்பட்டாலாம் ₹100க்கு துப்பட்டா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் துப்பட்டாலாம் இருந்துச்சு. பலோசா பேண்ட்டு எல்லாமே 200 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பர்ஸ் அண்ட் பர்ச்சஸ் தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. டாய்ஸ் செக்ஷனை இவ்வளோ ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோ எடுக்கிற நான் கிடையாது, என் சின்ன பையன் தான். வீடியோ ஃபுல்லாகவே அவன் தான் எடுத்துகிட்டு இருந்தான். அண்ட் வாட்சஸ் கலெக்ஷனும் அழகாக இருந்துச்சு. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டாப்ஸ் எல்லாம் வந்து 500க்கு 3 அந்த மாதிரி எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க. வலையெல்லாம் வந்து கலைஞ்சி விட்டு தான் கிடந்துச்சு. ஏன்னா எல்லோரும் அப்படியே எடுப்பாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து கலைச்சி தான் இருந்துச்சு. எல்லாமே 200 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து பேக் பவுச்சஸ்லாம் ஸ்டார்டிங்கே இருந்துச்சு. ரொம்ப பேரம் பேசியெல்லாம் வாங்காதீங்க, அவங்களும் பாவம். ஏன்னா சில பேர்லாம் அநியாயத்துக்கு பேரம் பேசி வாங்குறீங்க. அவங்க 200 சொன்னால் 100க்கு வந்து நிற்கிறீங்க, 80 சொல்கிறீங்க. எனக்கெல்லாம் அப்படி பேசுறது கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் 20 ரூபீஸ் கம்மி பண்ண அவங்களே உடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலாம் கேட்குறதே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. கேட்குறதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் லேட் ஆகும்போது ஒரு ஆஃபர் போர்டை எடுத்து வெளியே வைப்பாங்க. சரணா ஸ்டோர்ஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த பிரிட்ஜோட 2 பக்கம் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி கடையை தான் பார்க்க முடியும். டீனர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஒன் சைடில் மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் குறுக்கு பாதையாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நடந்து போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். என்னால் முடியல, நடந்து பசங்க 2 பேரும் அவங்க அப்பா அம்மா சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்க குழந்தைங்க என்ன வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீ செயின் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவங்க அம்மாக்காக, நான் எங்கள் அம்மாக்காகன்ட்டு பேக் பர்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். மஹேந்திரா ஜுவல்லர்ஸ், கசானா ஜுவல்லர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து ப்ரைஸ் டிஸ்பிளே பண்ணி வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்கள் ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. நாங்கள் இப்போ வந்து பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கு கரெக்டாக வந்து நடக்க ஆரம்பிச்சாச்சு. நடந்து வந்து பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். லேடிஸ் நிறைய பேருக்கு ஆக்ட்ரஸ் ஸ்னேகா அவங்களோட ஸ்னேகாலயா சில்க்ஸ் ஸ்ரீநகரில் இருக்கிறது தெரியும். அதை தாண்டி தான் நாங்கள் வந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கோடம்பாக்கம் கோயம்பேடு வழியாக தான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ரோட்லலாம் அவ்வளோ ரஷ்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் மோஸ்ட்லி வந்து குவார்டர்லி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கனால அவ்வளோ ரஷ்லாம் எதுவும் கிடையாது. ஃபைனலி ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் 4:40க்கு கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன் வீட்டிலேருந்து. வீட்டுக்கு வரதுக்கு 9 ஆயிடுச்சு. செம்ம டயர்டு. என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் எல்லாருக்கும். பாதி தூக்கமே வந்துச்சு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது. ஓகே, நான் இப்போ என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இது சின்னவனுக்காக வாங்கின டிஷர்ட்ஸு. அப்புறம் வந்து அதே மாதிரி கலர் சேஞ்சில் வந்து பெரியவன் அவனுக்காக 3 டிஷர்ட் எடுத்துருந்தான். அவங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்து போல, அதில் போட்டிருக்க வந்து பிக் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால வாங்கினாங்க. இது நான் எனக்காக வாங்கினேன் பெல்ட்டை. அண்ட் ஃபஸ்ட்டே சொன்னேன் அந்த ஹேர் பேண்ட், அது என்னமோ ஃபஸ்ட்டு பார்த்ததுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஹேர் பேண்டை வாங்கியாச்சு. அண்ட் இந்த கமல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து கொஞ்சம் வாங்கி. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அதில் வாங்கினதுலேயே ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த இயரிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வளையல், பிளாக் மெட்டல் வளையல் வந்து அதில் வந்து ஸ்டோனுக்காகவே நான் அந்த வளையல் வந்து பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் என் குழந்தைங்க வாங்கின கீ செயின்ஸ், அவங்களுக்கு என்னமோ கீ செயின் தான் இப்போல்லாம் ரொம்ப பிடிக்குது. அது இதை மார்வலோட தோரோட சுத்தியல் அப்படின்ட்டு சின்னவன் வாங்கினா, இது பெரியவன் வாங்கிக்கிட்டான். இது அவங்க அப்பாக்காக. அவர் ட்ராக்ஸ் வாங்கினாரு அண்ட் ஷார்ட்ஸும் எடுத்துக்கிட்டாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து அங்கிருந்து வாங்குறது. நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்கியிருக்காரு. ட்ரை பண்ணாதான் தெரியும் அப்படின்ட்டு. நான் வந்து டாப்ஸ் எடுத்துக்கிட்டேன். 3 டாப்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் கூடவே வந்து பர்ஸ் அண்ட் பேக் வந்து எங்க அம்மாக்காக அவங்க அம்மாக்காக அப்படின்னு வாங்கிக்கிட்டோம்.
பட்ஜெட்ல ஷாப்பிங் பண்றோம்னு நினைக்கிறவங்களுக்கு டி நகர் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் தீபாவளி ஃபங்க்ஷன்ஸ் வேற பக்கத்துல வந்தாச்சு. ஷாப்பிங் பண்றவங்க டி நகருக்கு போங்க, ஃபேமிலியா போங்க, என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், எந்த விதத்துலயாவது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் செல்லக்குட்டீஸ்.